எல்லா ஃபேன்ஸும் எதிர்பார்க்கறது தானே. ஏன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்ததுன்னா டைட்டில் கார்டுலேயே முதலமைச்சர் தளபதி விஜய் அப்படின்னு போடுவாங்க. அதுவும் முன்னாடி வந்துச்சுன்னா தளபதி விஜய் மட்டும் போட்டுருவாங்க. அவங்க உங்களுக்கு ஃபீல் தான் ப்ரோ. ஜனநாயகன் வந்தால் நாங்களும் தான் செலிப்ரேட் பண்ணுவோம். எங்களுக்கு வந்துட்டு அஜித் விஜய் மாதிரிலாம் தனித்தனியெல்லாம் பிரிக்க முடியாது. அவனுக்கு இப்போ நான் இதை சொல்கிறேன்னா இந்த கமெண்ட் கீழே அப்படியே டிவிக்கு ஃப்ளாகை போட்டுருவானுங்க. இவன் ஒரு தற்கொலை வேஸ்ட் ஆஃப் டைம்யா. போய் படிக்க சொல்லுங்க அவனுங்க. எதுவுமே இல்ல. நாங்க ரோஹிணி வந்ததுக்கான ரீசனே இதுதான். we are traveling for 2 or 3 hours மாதிரி நாங்க வர்றதுக்கான ரீசன் அதுதான். ஆனா செலிப்ரேஷன் இவ்வளவு தூரம் ரெஸ்ட்ரிக்ட் பண்றது வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்கு. வைப் வந்து செமையா இருந்துச்சு. மீண்டும் மீண்டும் எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி வைப்பையும் எதிர்பார்க்குறோம், செலிப்ரேஷன் எதிர்பார்க்குறோம். நெக்ஸ்ட் சிஎம்மா நாங்கள் வைப்ரேஷன் கொடுப்போம் அவருக்கு. ரீ ரிலீஸ் மாதிரியே தரல மோஸ்ட்லி. ஏன்னா ஒரு ரீ ரிலீஸ்னா கிரேஸ் கம்மியாக இருக்கும், டிக்கெட்ஸு இடம்லாம் காலியாக இருக்கும், ஒரு சீட்டு கூட உள்ள காலியாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹவுஸ்ஃபுல் தான். வேற லெவல்ல இருந்துச்சு. வேற லெவல் வைப்பு. தளபதிக்கான வைப்பு என்னைக்கும் இருக்க தான் போகுது. அதே மாதிரி இன்னைக்கும் இருக்க தான் செஞ்சது. எங்களுக்கு அவரை பார்த்தாலே பார்க்க தோணுது. ஆட்டோமேட்டிக்காக அந்த வைப்ரேஷன் வந்துடுது. ஆமாம், எத்தனை 100 வாட்டி படம் நாங்கள் பார்த்துருக்கோம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருந்துச்சு. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ரீ ரிலீஸ் ஆகி திரும்ப ரிலீஸ் ஆகி இன்னொரு வாட்டி ரீ ரிலீஸ் ஆனாலுமே இந்த படத்தோட மவுசு அப்படி தான் இருக்கும். ஏன்னா படத்தில் கில்லியில் பேரே கில்லி, அதை சொல்லி சொல்லி அடிக்கும் ப்ரோ. அல்டிமேட் அஸ் யூஷுவல். லாஸ்ட் இயர் ரிலீஸ் அப்போ எப்படி ரீ ரிலீஸ் அப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இப்போ வந்து இங்கே வந்து செலிப்ரேஷன் பண்ண விடலை. உள்ளேயே நாங்கள் ஸ்டேஜ் மேலே ஏறினாலுமே கீழே பூச்சி வலிக்கிறாங்க. அவ்வளோ செலிப்ரேஷன் பண்ண உள்ள. ஒன்ஸ் மோர் கேட்டோம், ஒன்ஸ் மோரும் பண்ணல, எதுவுமே பண்ண மாட்டாங்க. வைப் வேற இருந்துச்சு ப்ரோ. நாங்கள் ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய்மெண்ட் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் என்ன எங்கள் ஸ்க்ரீனில் வந்து இது எந்த படமே ஒன்ஸ் மோர் போடல. ஃபுல்லாக பசங்க ஃபுல்லாக ஐப்பில் இருந்தாங்க. ஆனால் ஏன்னு தெரில, எங்கள் ஸ்க்ரீனில் மட்டும் ஃபுல்லாக போடல. வேறு ஸ்க்ரீன்லாம் கேட்டு பார்த்தா வேறு ஸ்க்ரீன்லாம் 4-5 வாட்டி போட்டுன்றாங்க. ஆனால் எங்கள் ஸ்க்ரீனில் ஃபுல்லாக எதுவுமே போடல. கண்ட்ரோல் ரூம் கூட ஏற்றானுங்க ஃபுல்லாக. ஆனால் அங்கே போய் கூட எதுவுமே போட முடியல. ஏன்னு தெரில, வேறு ஏன்னு தெரில. இந்த வாட்டி தளபதி எவ்வளவு தூரம் செலிப்ரேட் பண்றாங்கன்னு வந்து பாக்குறதுல தப்பு இல்லையே. அதுல நானும் வந்து செலிப்ரேட் பண்ண போறேன். நான் வீட்டுல உட்காந்து சும்மா செலிப்ரேட் பண்ண முடியாது. இங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட மக்கள் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணும்போது இன்னும் நல்லா தானே இருக்கு. ஜனநாயகம் எப்படி இருக்கு? கஷ்டமா தான் ப்ரோ இருக்கு. என்ன ப்ரோ பண்றது? படத்தை விட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா எலெக்ஷனுக்கு முன்னாடி விட்டாங்கன்னா, எலெக்ஷனுக்கு அப்புறம் விட்டாங்கன்னா டைட்டில் கார்டுக்காக வெயிட் பண்ணுவேன். எலெக்ஷனுக்கு முன்னாடியே விட்டாங்கன்னா படத்துக்காக வெயிட் பண்ணுவேன். அவ்வளவுதான். ஜனநாயகனுக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறோம். ஜனநாயகன் வந்தால் பிளாஸ்ட் தான் கண்டிப்பாக. தேட்டர் இப்பயே பார்த்து ஃபோட்டோ கிட்ட வேணா போயிருங்க. ஏன்னா லியோக்கே ஏதோ ஆனால் கேஸ் வந்தது இல்லை. லியோ மேலே லைட்டாக ஏதோ கேஸ் வந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கே சீட்டு ஃபுல்லாக படுக்க வச்சிட்டாங்க. இப்போ தேட்டரே படுக்க வச்சாலும் ஆச்சரியப்படுத்துக்கு ஏதோ போட்டாங்க ப்ரோ. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த கமலா தியேட்டர் அளவுக்கு இங்கே செலிப்ரேஷன்ஸ் இல்லை. மேபி எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னாலயா அந்த மாதிரி எதுவும் தெரில. ஃபர்ஸ்ட் படம் போட்டு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபைட் நடந்துட்டு இருக்கும்போது படத்தை கட் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் திரும்ப ஆளுங்க வரணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி ஃபுல் ஆடியன்ஸ் உள்ள வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்ல இருந்து படம் போட்டாங்க. அப்படி இப்போ ஒரு சாங் மட்டும் ஒரு 3 தடவை போட்டாங்க. ஸோ ஃபுல் சாட்டிஸ்ஃபைட். அங்கே எக்ஸ்பெக்டடான விஷயம். தளபதி படம்னா லேட் ஆக தான் செய்யும். ஆனா வர்றப்ப மாசா இருக்கும். எல்லா ஃபேன்ஸும் எதிர்பார்க்கறது தானே. ஏன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்ததுன்னா டைட்டில் கார்டுலேயே முதலமைச்சர் தளபதி விஜய் அப்படின்னு போடுவாங்க. அதுவும் முன்னாடி வந்துச்சுன்னா தளபதி விஜய் மட்டும் போட்டுருவாங்க. அவங்க வேற லெவல் ப்ரோ. வேற லெவல். இதே லெவல் ஆஃப் இதுதான் இருக்கும். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் படம் முக்கியம் தான், ஸ்டோரி முக்கியம் தான், இல்லைன்னு இல்லை. ஆனா அதுல யார் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம் தானே. அதனால கண்டிப்பா தளபதிக்காக இதே லெவல் ஆஃப் வைப் இருக்கும். புரியல எப்படி சொல்றது? இதுக்கு முன்னாடி அச்சின்னு இருந்தோம், இப்போ ஒன்னா இருக்கிறோம். தெரியும், அதுவும் நான் கண்டிப்பாக பார்ப்போம். நான் இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் மிஸ் பண்ணிட்டு பார்க்கல. அதான் மறுபடியும் பார்க்கலாம். அதுவும் ஆடியன்ஸோட பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ப்ரோ, அதுக்கு வந்து நிறைய தடவை கேட்டுட்டு இருந்தாங்க எல்லாரும் ஒன்ஸ் மோர் போட சொல்லி. பட் அதெல்லாம் போடல. இப்போ மங்காத்தா இதெல்லாம் பார்த்தனாவே நிறைய மேஷப் இந்த மாதிரிலாம் போட்டு நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த மாதிரி செலிப்ரேஷன் இருக்கும்னு நினச்சி வந்தோம். பட் ரொம்ப மொக்கையாக பண்ணி அந்த அளவுக்கு தியேட்டர் சைட்ல இருந்து நல்லா பண்ணாத மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பட் அந்த ஹோலா படம் என்ஜாய் பண்ணிட்டோம் ப்ரோ. தளபதி பண்ணலே பார்க்கணும் தான் ப்ரோ தோணும். வேற யாருன்னா ஏன் ப்ரோ? இப்போ லாஸ்ட் முடிய போகுது தளபதி இது ஃபிலிம். இது முடிய போகுது. இப்போ லாஸ்ட்டாக ஜனநாயகம் எப்போ வரும்னு தெரியல. அதுவும் வெயிட் பண்ணிருக்கோம் எல்லாரும். அதான் ஃபீல் பண்ணுறோம். ஆனால் வரணும் தான் எதிர்பார்க்குறோம். அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அவங்க லேட் பண்ண எங்கள் தளபதி தான் முன்னுக்கு வர ஜனங்க மனசு இடம் பிடிக்கிறாரு ப்ரோ. இது வந்து அப்பார்ட் ஃப்ரம் ரீ ரிலீஸ் விஜய் அண்ணா படம் அப்படின்றதெல்லாம் ஒரு ஃபீல் தாண்டி ஒரு நாஸ்டாலஜிக்கல் மெமரி ப்ரோ. எனக்கு வந்து 2004 கூட்டு போகும். எனக்கு அப்போ வந்து 5 வயசு. ஸோ அந்த ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்கும். அந்த 2004 எனக்கு என்ன ஒரு ஃபீல் இருந்ததோ அதே ஃபீல் இப்போ கிடைக்கும். அவ்வளோதான். அதில் பாலிடிக்ஸ் இந்த மாதிரி நிறையா இன்வால்வ் ஆகிருக்கு. மேபி அதனால கூட அது அந்த மாதிரி ஆகலாம். ஸோ இது வந்து தளபதி படம், அவ்வளோதான். ஃப்ளாப்போ கெத்தோ தளபதி படம் பார்க்கணும்னா பார்க்கணும்.
வேற லெவல். கில்லி முச்சோன்னா அது தெரிய தான் பார்த்துட்டு இருந்தோம் எல்லாரும். எப்படி எப்போ புக்கிங் ரிலீஸ் ஆகுது அதுக்குள்ள பார்த்து புக் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் ப்ரோ எல்லாரும். அரசியல் வந்துட்டாரு. அரசியல் அவர் தான் எங்க சிஎம். நாங்க மோட் பண்ணி முடிவு பண்ணியாச்சு. அவர் தான் எங்க சிஎம். டிவிக்கு தான் எங்க கட்சி சின்னம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், என் பாப்பாவோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி வச்சிருக்கோம் நாங்க. இல்லை ப்ரோ, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. எப்போ ரிலீஸ் ஆனாலும் வந்து பார்த்து படத்தை என்ஜாய் பண்ணுவோம். ஸோ அது நல்லா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஷோ தான். நீங்களும் வந்துருங்க, திருப்பி இன்டர்வியூ எடுங்க, நல்லா இருக்கும். வேற லெவல். அது கூட பயங்கரமான வைப்ல ஜனநாயகன் வர்ற வரைக்கும் எந்த விஜயன் படம் வந்தாலும் ஜனநாயகனுக்கு இருக்கிற அதே செலிப்ரேஷன், அதே ரெஸ்பெக்ட் எல்லா படத்துக்குமே இருக்கும். வந்து டிசப்பாயிண்டாக தான் ப்ரோ இருக்குது. அது வந்து எல்லா ஃபேன்ஸும் பேடாக தான் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ அது வந்து விட்றாங்களா இல்லையான்னு வந்து அவங்க சுப்ரீம் கோர்ட்டு ஃபுல்லாக எதிர்க்கிறாங்க ப்ரோ. அந்த படம் வரக்கூடாதுன்னு வந்தால் வந்து ஒரு சில கதைகள்லாம் வெளில வந்துடும் சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. பரவாயில்ல, ஆனால் வெயிட் பண்ணுறோம். எப்போ வந்தாலும் ஜனநாயகம் தான். இப்போ அது வந்து என்ன சொல்றதுன்னா பயப்படுறாங்க ப்ரோ. எல்லாம் பயந்துட்டு தான் ரிலீஸ் பண்ணாம இருக்கு. இப்போ நம்ம இதை பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மள தற்கொலைன்னு வானுங்க. இந்த வீடியோ நீங்க போஸ்ட் பண்றீங்களா, அது கீழே வந்து தற்கொலைன்னு வானுங்க. பயந்து போய் ஒரு ஆளை பார்த்து சென்ட்ரலும் நடுங்கிறானுங்க, ஸ்டேட்டும் நடுங்கிறானுங்க. என்ன நடுங்கிறானுங்கன்னு கேட்டா இதுக்குள்ள 1008 ரீசன்ஸ் இருக்கு. 1008 ரீசன்ஸ் இருக்கு, இல்லாமலாம் கிடையாது. சரிங்களா? பயந்தே சாவானுங்க. இவனுங்களால கடைசி வரை பயப்பட மட்டும் தான் முடியும். என்ன பண்ணுவானுங்க, மிஞ்சி போனா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டே இருப்பானுங்களா? ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் படம் ரிலீஸ் ஆக போகுது. விஜயன் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவுதான். கொஞ்சம் டிசப்பாயிண்டா இருக்கு. கொஞ்சம் வந்தா நல்லா இருக்கும். தளபதியோட லாஸ்ட் படம்ன்றனால கொஞ்சம் வந்தா நல்லா இருக்கும். என்ஜாய் பண்ணுவோம். திருப்பி வந்தாச்சு. ஏகே ஃபேன்ஸ் துணிவு பார்க்குறாங்க, விஜய் ஃபேன்ஸ் கில்லி பார்க்குறாங்க. அப்படியே பார்த்துட்டு போக வேண்டியதான். கில்லி தளபதியோட செலிப்ரேஷன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு படம் ரீரிலீஸ்லேயே ஒரு புதுசாக ரிலீஸ் ஆகிற மேலேயே பயங்கரமான ஒரு வைபாக இருந்துச்சு. அது வந்து கண்டிப்பாக தளபதிக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த படம் வந்து பயங்கரமாக இருக்குங்க. உண்மையிலே கேட்டிங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் பாட்டு, டான்ஸு, ஃபைட்டு எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். இதில் விஜய் அண்ணா வந்து அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீன்ஸு, கபடி விளையாடுற சீன்ஸ் பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி இந்த காமெடி சீன்ஸ், ஓட்டேரி நரி, அவர் ஃப்ரெண்ட் காமெடி எல்லாமே சூப்பராக இருக்கும். அதில் என்னென்னா நரி பேரில் ஓட்டேரி நரி பேரில் எழுதுங்க அப்படின்னு வேறு அந்த சீன் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் த்ரிஷாவை வந்துட்டு அந்த பொம்மைக்குள்ளே ஒழிச்சு வச்சுருப்பாரு, அந்த சீன் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அவர் வந்து இன்னைக்கு தைப்பூசம் இல்லையான்ட்டு அந்த பாட்டு பாடி ஒரு இது ஃபன் பண்ணுவார், அந்த சீன்லாம் சூப்பராக இருக்கும். அப்புறம் படிக்க சொல்லும் போது அவங்க அப்பா படிச்சுட்டு இருக்கும்போது இவர் வந்து பாவாடையை கட்டு படிச்சுட்டு இருப்பாரு. அது வந்து அவங்க அப்பா சொல்லுவார், பாவாடையை கட்டிட்டு படிச்சவன் நீயா தாண்டா இருப்ப அப்படின்றது. அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த படம் என்னன்னா மேக்கிங் வைஸாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த லொக்கேஷன்ஸ்லேருந்து அந்த சீனை வந்து எடுத்ததுலேருந்து எல்லாமே வேற லெவலில் இருக்கும். அதே மாதிரி வில்லனா வந்து பிரகாஷ் ராஜ் வந்து நிறைய படம் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் இதில் வந்து அந்த செல்லோன்ற கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக, செல்லோன்னு கூப்பிடுறது ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி த்ரிஷாக்கு வந்து ஒரு பெரிய பயங்கரமான ஒரு சூப்பர் ரோல்னா இதுதான், தனலட்சுமி கேரக்டர் தான். ஏன்னா நிறைய படத்துல குந்தவைலாம் கூட பண்ணியிருக்காங்க. பட் வந்து இதுதான் ரொம்ப மனசுல நிக்கிற கேரக்டர். ரொம்ப செம்மையா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி லைட் ஹவுஸ் மேல நிக்கிற சீன், அப்புறமா இவரை விட்டு கிளம்பும் போது அவங்க வந்துட்டு காரப்பூரி ஏதோ வாங்குறதுக்கு போயிடுவாங்க. அப்போ வந்து விஜய் பலார்னு ஒரு அறை விடுவார், அந்த சீன்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது வந்து எமோஷனலாகவும் சரி ரொம்ப சூப்பராக கனெக்ட் ஆச்சு. அப்புறம் அவர் வந்து அவங்கள ஃப்ளைட் ஏற்றி அமுச்சிருவாரு. பைக்ல ஏறி உட்காந்து தனலட்சுமி உட்காருன்னு சொல்லிட்டு டக்குன்னு மறந்துட்டு திருப்பி அதை ரீகால் பண்ணுவார் அவங்க கிளம்பிட்டாங்கன்ட்டு. அது ரொம்ப சூப்பர் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். இதில் வந்து ஒரு பெரிய ரோல்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக ப்ளே பண்ணதுன்னா டேரக்டர் தான். அவர் தான் எக்ஸலண்ட்டாக எல்லாமே சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. செம பிளாக் பஸ்டர், செம. என்னன்னா அந்த படத்தோட கண்டென்ட், விஜய் அண்ணனோட பர்ஃபார்மன்ஸ், உள்ள இருக்க ஆர்டிஸ்ட் தான் எல்லாம் ஃப்ரெண்டு கேரக்டர்லேருந்து தங்கச்சி சூப்பராக பண்ணியிருப்பா. போனா கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தங்கச்சி இருக்கணும் அப்படின்னு கூட நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டர் நல்லா ரீச் ஆகிருக்கும். இதில் வந்து எல்லார் கேரக்டருமே நல்லா பதிவாயிருக்கும். இப்போ வந்து சும்மா வந்தாங்க போனாங்க அப்படி இருக்காது. எல்லாரோட கேரக்டருமே நல்லா ரிஜிஸ்டர் ஆகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டியாக மாறி இருக்கும். இனி வரைக்கும் அவங்கள இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க அந்த தங்கச்சி கேரக்டர் பண்ணதுக்கு கில்லியில். அதனால் சூப்பர். இது வந்து ஓவராலாக ஒரு பவர் பேக்ட்னா இந்த படம் கண்டிப்பாக. இது இன்னும் ஒரு 10 வருஷம் பொறுத்து ரீலீஸ் பண்ணாலும் நல்லா ஓடும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டு, உள்ள இருக்க பர்ஃபார்மன்ஸ் அப்படி சூப்பர்.